இப்போ ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமாக போகும்போது இன்னொரு புறம் அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார். இரு கட்சிகளுமே களத்தில் குதிச்சிருக்கிறாங்க. எதற்கு ஓரணியில், யாருக்கு எதிராக ஓரணியில், அது சொல்வதற்கு தெம்பும் திராணி இல்லை. ஓரணியில் தமிழ்நாடுனா அதிமுக வந்து திமுக குள்ள சேருமா, பிஜேபி வந்து திமுக குள்ள சேருமா, யாருக்காக எதற்காக? அப்போ இவர்கள் யாரை பார்த்தா பயம்? எடப்பாடி 8 மாசத்துக்கு முந்தைய ஆரம்பிச்சிட்டாரு. வேலுமணி கூட சேர்த்திக்கிறது இல்ல, தங்கமணி வேலை கூட சேர்த்திக்கிறது இல்ல, எந்த மணிகளையும் கூட சேர்த்தாயா இவர்களால பிஜேபி அடையாளம் கண்டுபிடிச்சு. செங்கோட்டையனே பார்க்க முடியல. முதல்ல செங்கோட்டையை கதை முடிஞ்சது, அவ்வளவுதான். அதான் எடப்பாடி. உங்களுக்கு தான் தந்திரம் தெரியுமா? எனக்கும் தெரியும். யாரு தந்திரத்தில் முந்துவதுதான் அரசியல். நீ முந்தரையா நான் முந்தரையா, அதுதான். எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் சீமானை விலை பேசி கொண்டு இருக்கிறார். இந்த முறை வந்து எடப்பாடி வந்து எப்படியாவது ஆட்சியை பிடித்தே அவனுக்காக எந்த எல்லைக்கும் செல்வார். அவரு பணம் இருக்கு, அவர் எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணிடுவார். மக்கள் யார் பக்கம் நிக்கிறாங்க? மக்களை பொறுத்த வரைக்கும் திமுக மீது அதிருப்தி. எந்தெந்த வகையில் அதிருப்தி இருக்கதா அந்த எதிர்ப்பலைகள் இருந்தது? திமுக கொடுத்த 505 தேர்தல் வாக்குறுதிகள் 5 கூட இன்று வரை நிறைவேறும். மனசாட்சியோட திமுக காரணம் தெரியும். திமுக மீது உள்ள கோபம் எப்படி எங்க மாறும்? அதிமுகவுக்கு ஆதரவாக மாறும். அவங்க தான் தெளிவா சொல்லிட்டாங்க செயற்குழு கூட்டத்தில், நேரடியாகவோ மறைமுகமாகவோ பாஜக கூட்டணியில் தாவேகா இல்லைன்ட்டாங்க. கருணாநிதி இப்படித்தான் சொன்னார். அரசியல்வாதிகளும் வாக்குறுதிகளும் எப்படி அத்தனையும் போலி வாக்குறுதிகள், போலியான கொள்கைகள். அரண்நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். தமிழ்நாடு அரசியல் களம் ரொம்பவே ஏர்லியராக சூடு பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். இந்த தேர்தல் காரணம் குறிப்பாக ஒரு நடிகர் ஒருத்தர் விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு வந்திருக்கிறாரு. ஒரு புறம் 8 மாதத்துக்கு முன்பாகவே தேர்தலை ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமாக போகும்போது அவங்களுக்கு ஒரு பின்னடைவாக ஓடிபிகளை பெறக்கூடாது அப்படின்னு கோர்ட் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. ஆனால் உறுப்பினர் சேர்க்கை ரொம்ப தீவிரமாக நடத்திட்டு இருக்காங்க திமுக. இன்னொரு புறம் அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார். 2வது கட்டமாக அடுத்து 3வது கட்டம்னு பிளான் போயிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு கூட்டமும் கொடுக்கிறது. இரு கட்சிகளுமே களத்தில் குதிச்சிருக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? இப்போ திமுகவை பொறுத்து ஓரணியில் தமிழ்நாடு, எதற்கு ஓரணியில், யாருக்கு எதிராக ஓரணியில், அது சொல்வதற்கு தெம்பும் திராணி இல்லை. பாஜக எதிராக இல்லை, அது சொல்லணுமா இல்லையா? மதவாதத்திற்கு எதிராக ஓரணியில் அது சொல்லணுமா இல்லையா? இப்போ சொல்ல வேண்டியதை சொல்லாம ஓரணியில் தமிழ்நாடுனா அதிமுக வந்து திமுக குள்ள சேருமா, பிஜேபி வந்து திமுக குள்ள சேருமா, யாருக்காக எதற்காக? அப்போ இவர்கள் யாரை பார்த்தா பயம்? பிஜேபி பார்த்தால் பயம். பிஜேபி பார்த்தா திமுக என்ன பயம்? திமுக அப்ப ஏன் போடல? நீங்க இப்போ தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் பாண்டிச்சேரி என்ன போட்டிருக்கான்? பாண்டிச்சேரி அரசு போக்குவரத்து கழகம். கர்நாடகா என்ன போட்டிருக்கான்? கர்நாடகா. தமிழ்நாட்டில் அரசு எந்த அரசு? ஜப்பான் அரசா, செக்கோஸ்லோவேக்கியா அரசா? அப்போ தமிழ்நாடுன்னு பேர் போடுறதுக்கு உங்களுக்கு தெம்பு திராணி இல்லை. டெல்லியிலேருந்து ஒருத்தர் யார் ஆர்எஸ்எஸ் கூப்பிட்டு சொல்றா தமிழ்நாடு எடுத்துட்டீங்க. இது ஏடிஎம்கே காலத்தில் எடுத்தாச்சு, ஏடிஎம்கே காலத்திலேயே எடுத்தாச்சு. உங்களுக்கு உத்தரவு போடுகிறவன் எவன்? டெல்லி வாழா. இப்போ உங்களுக்கு டெல்லியை காமிச்சு ஆட்சிக்கு வரணும். ஆனாலும் அவங்களை பார்த்தா பயம். ஓரணியில் தமிழ், யாருக்கு எதிராக, எதற்கு ஓரணியில் திரளணுங்கிற செய்தி சொல்லணுமா இல்லையா? மதவாதத்திற்கு எதிராக ஓரணியில். எப்படி இந்த வார்த்தை கம்பீரமா இருக்கு. ஓரணியில் சந்தேகமா, எதுக்கு ஓரணியில்? ஈரணியில் போகணுமா இல்லை 3 அணியில்? எதுக்கு ஓரணி? என்ன இவனா முதல்ல குவார்டர் பார்ட்டி 500 ரூபாய்க்கு குவார்டர் காக்கா பண்ணி கொடுத்து ஓட்டு போடுறவன். இவனுக்கு நீ விளக்கமா அப்போ விளக்கமா சொன்னா என்ன பயம்? பிஜேபிக்கு பயம். எல்லாம் வலிச்சுட்டு போயிடுவான். ஆட்சிக்கு வரும்போது 3 லட்சம் கோடி கடன் இருந்தது தமிழ்நாட்டுக்கு. இப்போ 5 லட்சமா 9 லட்சம் கோடி. 9 லட்சம் 6 லட்சம் கோடி எங்க இருக்கு? திமுக அமைச்சர் வீட்டில் இருக்கு. அப்ப இதெல்லாம் வலிச்சுட்டு போயிடுவான். நீங்க ஓரணிகள், எதுக்கு ஓரணி? என்ன ஓரணி? இது இப்படி இருக்கு. 2வது, இப்போ எடப்பாடி ஜெயலலிதா இதே ஃபார்முலா எப்போ பண்ணுச்சுன்னா 2006-11 டிஎம்கே கவர்மெண்ட் 6 மாதம் இருக்கும்போது அந்தம்மா இந்த நாட்டுக்கு வந்தது. அது வரைக்கும் அந்தம்மா கொரோனா இருந்தா. இப்போ அதை எடப்பாடி 8 மாதத்துக்கு முந்தைய ஆரம்பிச்சிட்டாரு. வேலுமணி கூட சேர்த்திக்கிறது இல்லை, தங்கமணி வேலை கூட சேர்த்திக்கிறது இல்லை, எந்த மணிகளையும் கூட சேர்த்தாயா இவர்களால் பிஜேபி அடையாளம் கண்டுபிடிச்சு. செங்கோட்டையனே பார்க்க முடியல. முதல்ல செங்கோட்டையை கதை முடிஞ்சது, அவ்வளோதான். அதான் எடப்பாடி. இவர்களாம் பிஜேபியோட ஆளுநர் முடிவு பண்ணிட்டாரு. அப்போ பிஜேபி கூட தானே கூட்டணியில் இருக்காங்க. பிஜேபியோட கூட்டணியில் இருக்காரு. தேர்தல் முடிஞ்ச பிறகு, முடிகிற வரை எடப்பாடி, முடிந்த பிறகு ஜெயலலிதா. உங்களுக்கு தான் தந்திரம் தெரியுமா? எனக்கும் தெரியும். எனக்கும் யார் தந்திரத்தில் முந்துவது தான் அரசியல்.
நீ முந்தரையா நான் முந்தரையா, அதுதான். அப்போ எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் சீமானை விலை பேசி கொண்டு இருக்கிறார். இப்போ அதிமுக கூட்டணியில் சீமான் கண்டிப்பா அவருக்கு இப்போ எடப்பாடிக்கு நாற்காலிக்கு வரக்கு எத்தனை சதவீதம் வேணும்? ஒரு 5% வேணும். போன தேர்தலே 3% பெரிய மார்ஜினம். இப்போ அதிருப்தி 2%, 3% வந்திருக்கும். இப்போ 7% வைத்திருக்கிற சீமான், ஒரு 7% வைத்திருக்கிற விஜய், 2 பேர் வந்தா நாற்காலி உறுதி. ஓரணியில் தமிழ்நாடுனா இந்த கூட்டணியில் யாரும் அங்கே போக மாட்டாங்க. எங்க சொந்த கட்சியை, சொந்த கூட்டணியை, சொந்த முஸ்லீம் வாக்குகளை வைத்து வெற்றி பெறுவதற்கு தான் ஓரணி. அடுத்த கட்சியெல்லாம் கிடையாது, சொந்த எதிர்கட்சியும் கிடையாது. சொந்த ஆட்களை தக்க வைத்துக் கொள்ள முடியுமாங்கிறதா அந்த ஓரணியில் தமிழ்நாடு. இல்லை ஓரணினா யார் வருவா? எல்லாம் அங்கே இருக்கிறதானே. காங்கிரஸ் அங்கே இருக்கா, கம்யூனிஸ்ட் இருக்கு, வைகோ இருக்காரு, வேல்முரு இருக்காரு, எல்லாம் இருக்கு. அப்புறம் வேற இன்னொரு அணியில் யார் வருவா? புதுசா யாரும் வரல, இருக்கிறவர்களை தக்க வைப்பு. அதான் ஓரணியில் தமிழ். அப்போ ஆட்டம் கலக்கத்து போச்சு. ஆட்டங்காலி, படுதாக்காளி, எல்லாம் காலி. அப்போ எடப்பாடி என்ன பண்றாரு? இந்த கூட்டணி, பழைய கூட்டணி, பிஜேபி, தேமுதிக, பாமக, இதெல்லாம் எந்த காலத்தையும் அங்கே போகாது. இது எடப்பாடி கூட தான். இப்போ அடிஷனல் அவருக்கு எவ்வளவு வேணும்? 7 வேணும். சீமாங்கிட்ட 7 இருக்கு, விஜய்கிட்ட 7 இருக்குன்னு நம்புறாரு. விஜய்கிட்ட 7 இல்லைங்கிறீங்களா? இல்ல அது இருக்கே இல்லையா நான் எப்படி சொல்ல முடியும்? அவரு ஜோசியமா பார்க்க முடியும். இருந்தாலும் இப்ப விஜய் இல்லைங்க, எல்லாம் தேர்தல் நின்று அவர் 7 நிரூபிச்சிருக்காரா? இப்ப நிரூபிக்க விடாம கூட்டணிக்குள்ள அதுக்குள்ள வந்துருவாருங்கிறீங்களா? இப்ப நிரூபிக்கிறாரு, நிரூபிக்கலையாங்க. 7% எடப்பாடிக்கு தேவை. அது யார்கிட்ட இருந்து வரும்? டெல்லி அமித்ஷா என்ன சொல்றாரு? நான் விஜயை கொண்டு சேர்த்துறேங்கிறாரு. அவங்க தான் தெளிவாக சொல்லிட்டாங்களே செயற்குழு கூட்டத்தில், நேரடியாகவோ மறைமுகமாகவோ பாஜக கூட்டணியில் தாவேக்கா இல்லைன்ட்டாங்களே. மறுபடியும் இல்லை, கருணாநிதி இப்படி தான் சொன்னார். எப்போ 1998 பாஜக ஒரு மதவாத கட்சி, ஜெயலலிதா கூட்டணி சேரும்போது இவருக்கு மதவாத கட்சி. தமிழ்நாடு நாசமா போச்சு. RSS பார்ப்பனர்கள் கட்சி. 98 ஜெயலலிதா பார்ப்பனத்தையும் சேர்த்துட்டாங்க கூட்டணி. தமிழக மக்களே உஷார். அந்த மாதிரி ஆட்சியை கவுத்துட்டு இவருக்கு அரசியல் காலம் படுத்துட்டாரு. மாமன் மருமகன் 2 குடும்பத்தோடு அங்கே செட்டில் ஆயிட்டார். RSS ஒரு சமூக இயக்கம். அதை நீங்கள் எல்லாம் தெருவா போய் பிரச்சாரம் பண்ணி RSS வளர்க்கணும். யார்? திமுக தொண்டனுக்கு யார் சொன்னார்? கருணாநிதி சொன்னார். ஆக அரசியல்வாதிகளும் வாக்குறுதிகளும் எப்படி? அத்தனையும் போலி வாக்குறுதிகள், போலியான கொள்கைகள். அதனால விஜய் கருணாநிதியோட பெரிய அரசியல்வாதியா விஜய். கருணாநிதி பிஜேபி போய் துண்டை போட்டு அங்கே காவி சட்டை போட்டு படுத்துக்கிட்டார். அதே நிலைமை தான் எங்க விஜய்க்கும். விஜய் இன்னைக்கு வரைக்கும் திமுக எடுத்து பேசுறதே இல்லை. சாரி, அதிமுக எடுத்து பேசுறதே இல்லை. திமுக எடுத்து தான் பேசிட்டு இருக்காரு. ஒரு சாப்கான அதிமுக மேல இருந்து. அப்போ எடப்பாடியினுடைய விலை இன்னும் படியல. விஜய்க்கும் படியல, சீமானுக்கும் படியல. காலம் நகர நகர இருவரும் ஆமா விலைப்படியும், பேரம்படியும், பெட்டிகள் படியும், காந்தி படிவார். எப்படி ஜெயலலிதாவுக்கு விஜய் காந்தி கிடைச்சார் 2011. எடப்பாடிக்கு ஜூனியர், அதாவது வேட்டி கட்டிய ஜெயலலிதாவுக்கு யார் கிடைப்பார்? விஜயகாந்த். இப்போ விஜய் எல்லாத்துக்கும் ஒரு ரேட் இருக்கு. கால் சீட்டுக்கு 100 கோடி கொடுத்தா லைக்காக்கு, 150 கோடி கொடுத்தா சன் பிக்சர்ஸுக்கு, 200 கோடி கொடுத்தா ரெட் ஜெயிண்ட். நடக்குதா இல்லையா? விஜய் போக மாட்டாரா? எங்க அதிகமா பெட்டிகள் கொடுக்கப்படுகிறதோ அங்க விஜய் கால் ஷீட் கொடுப்பார். இதே கால் ஷீட் தான். அது சினிமா, இது அரசியல். ரஜினி கால் ஷீட் வாங்க முடியாதா? உங்களுடைய 200 கோடி வந்து காலையில் நீ கால் ஷீட் வாங்கிடலாம். நேரம் லதாட்ட போய் இப்போ இந்த அம்மா 200 கோடி இருக்கு, ரஜினி கொடுனா இந்த கையோட கூட்டிட்டு போய் டாக்ஸி எழுதி கூட்டிட்டு போ, இல்லை பைக்லேயே அவரே எழுதி கூட்டிட்டு போ. ரஜினிக்கு ஆட்டோவை கூட்டிட்டு போயா முதல்ல 200 கோடி இறக்கி வச்சாச்சா? இதுதான் சினிமாக்காரன். அப்போ எடப்பாடி உனக்கு எவ்வளவு கோடி வேணும்? இப்போ இந்த முறை வந்து எடப்பாடி வந்து எப்படியாவது ஆட்சியை பிடித்தே ஆகணுங்கிறக்காக எந்த எல்லைக்கும் செல்வார். அவருக்கு பணம் இருக்கு, அவர் எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணிடுவார். ஜெயலலிதா ஃபார்முலா தான், ஜெயலலிதா ஃபார்முலா தான். இதுதான் இப்போ திமுக ஓரணியில் தமிழ்நாடு.
இதுக்கு முன்னாடி ஈரணியில் இருந்தா தமிழ்நாடு. சரி, இப்போ இந்த கூட்டணியை பர்ச்சேஸ் பண்றதா இருக்கட்டும், அது எல்லா கட்சிகளும் பண்ற, திமுகவும் செய்யும் அதிமுகவும் செய்யும். அது தேர்தல்னு வந்தா அது பண்றதுதான். அது மக்கள் யார் பக்கம் நிற்கிறாங்க? இப்போ திமுகவில் கிட்டத்தட்ட 60 லட்சம் நபர்களுக்கு மேல சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க அந்த இருக்கிற வாக்குகளை தக்க வைத்தாலே திமுக ஜெயிக்கும், இந்த கூட்டணி ஜெயிக்கும்ங்கிறது அவர்களுடையது. ஏன்னா பாஜகவுக்கு எதிரான அரசியல்லாம் அவங்க செய்யறாங்க. இப்போ இன்னொரு புறம் அதிமுக பாஜக கூட்டணியில் இருக்கும்போது சிறுபான்மையின வாக்களை இலக்குங்கிற ஒரு அச்சம் இருந்தாலும் கூட்டணியில் இவங்க எல்லாம் சேர்த்துக்கலாங்கிறீங்க. சேர்க்கும்போது மக்கள் யார் பக்கம் நிற்கிறாங்க? மக்களை பொறுத்த வரைக்கும் திமுக மீது அதிருப்தி. எந்தெந்த வகையில் அதிருப்தி இருக்கதா, அந்த எதிர்ப்பலைகள் இருக்கதா நினைக்கிறேன். அதாவது திமுக கொடுத்த 505 தேர்தல் வாக்குறுதிகள் 5 கூட இன்று வரை நிறைவேற்றல. மனசாட்சியோட திமுக காரணம் தெரியும். சட்டம் ஒழுங்கு அஜித்குமாரை போன்ற நபர்கள் அடித்தே கொல்லப்படுகிறார்கள். இந்த நிகிதா விசாரணை கூட செய்யப்படவில்லை. நீங்கள் சுந்தரேசா போலீஸ் வேலையை பார்க்க முடியல, நடந்து போகிறார். அப்போ இதெல்லாம் சட்டம் ஒழுங்குக்கு பல டிஎஸ்பிகள் மனக்குமுறலோடு இருக்கான். பல காவல்துறை அதிகாரி, நேர்மையான அதிகாரி வேலை பார்க்க முடியல. நீங்கள் யார் அந்த சார் ரவி ராகவேந்திரா போலீஸ் யூனிஃபார்ம் கல்வி போட்டு போயிட்டார். அதே போல் தாமிரபரணி பட்டாளியின் அருண் யூனிஃபார்ம் ஆர்டர் போயிட்டார். இப்போ சுந்தரேசன். இதெல்லாம் சமூகத்தில் பெரிய அளவில் செய்தியாக போகுது. அதிருப்தி அதிருப்தி எங்கே பார்த்தாலும் அதிருப்தி. திமுக காரணம் அதிருப்தியாக இருக்கான். திமுக ஆட்சியில் டாஸ்மார்க் 5209 கிடையாது, அதிமுக தான் நடத்துகிறான். அதிமுகவை சேர்ந்து செந்தில் பாலாஜி கும்பல் தான் நடத்தான். அதிமுகவிலிருந்து வந்த சேகர் பாபு தான் நடத்துறாரு. பிடபிள்யூ அட்டையில் பாலம் கட்டி அடிச்சுட்டு போயிடுச்சு. எங்கே? திருவண்ணாமலை பக்கத்தில் ஏவா வேலு. இப்படி மணல் ஆற்றுல பூரா மணல். மக்கள்கிட்ட சமூக வலைதளங்களில் நிறைய செய்தி போய் சேருது. இந்த ஆட்சி மீது அவ்வளோ அதிருப்தி இருக்கு. இது அதுக்கு அதிமுக ஒன்று தேனாரும் பாலாறும்லாம் ஓடலை. அதிருப்தி மக்கள் என்ன பண்ணுவான்? அதிமுக அதிருப்தி தான் திமுக ஓட்டு போடுவான். அவங்களுக்கு இவங்களே பரவாயில்ல. அந்த ஜெயலலிதாவை டெபாசிட் போச்சு 96. இப்போ அதே நிலைமை தான். 3% பெரும்பான்மை சிறுபான்மை எல்லா வாக்குகளையும் தக்க வச்சு கம்யூனிஸ்டுகள், காங்கிரஸ், முஸ்லீம், கிறித்துவர், படித்த தலித்து எல்லா வாக்கையும் தக்க வச்ச திமுக எவ்வளோ ஓட்டு வித்தியாசம்? 3. இப்போ அந்த 3 தாண்டி வந்துருச்சு. கூட்டணி இல்லைனாலும் எடப்பாடி ஜெயிப்பார், அதிமுக ஜெயிக்கும். ஆனால் கூட்டணி சீமான இல்லைன்னா விஜயை எப்படியாவது சேர்த்தால் வெற்றி உறுதி, வெற்றி உறுதி. இதை நோக்கித்தான் எடப்பாடி நகர்த்துறாரு. நீங்கள் எடப்பாடி இப்போ கட்சிக்காரன் உற்சாகப்படுத்துறதுக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு கிளையில் தலைமை கழகத்தில் ஒரு 200 பேர் மெம்பர்னா அதிமுக ஐடிபிக்கு அவன் தொடர்புக்கு போகுது. 200 பேர் பிரச்சாரத்துக்கு வந்துடணும். ஒரு ஒன்றியம் எத்தனை கிளை வச்சுருக்கார்? 20 கிளை. ஒரு கிளைக்கு 100 பேர், 2000 பேர் பிரச்சாரத்துக்கு வந்துடணும். மாவட்ட செயலாளர், ஒன்றியம், நகரம், கிளை, வட்டம், மாவட்ட பகுதி எல்லாம் ரோட்டுக்கு வந்துடணும், பிரச்சாரத்துக்கு வரணும். ஐடிபிக்கு அதை மானிட்டர் பண்ணுது. அவ்வளோ பேர் ரோட்டுக்கு வந்துடலாம். இது கட்சிக்காரன சரி நம்ம ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துடுவோம், இப்படியான தோல்வி முகத்தில் இருக்கக்கூடிய அதிமுகவுக்கு உத்வேகத்தை ஆட்சி அதிகாரம் நம்ம பக்கம் வரும் அப்படின்ட்டு நம்ப வைக்கிறார் எடப்பாடி. இதுதான் எடப்பாடி. மக்கள் நம்புறாங்களா? இல்லை, மக்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக மீது பெரிய அதிருப்தி இல்லை. ஏன்னா ஆட்சியில் இல்லை அவன். அதனால திமுக மீது உள்ள கோபம் எப்படி எங்கே மாறும்? அதிமுகவுக்கு ஆதரவாக மாறும். இதான் தமிழ்நாட்டு திமுக அதிமுக தொடர்ந்து 2 முறை அதிமுக வருவதற்கான சூத்திரம் என்னன்னா, ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது ஒரு கூட்டணியே செயற்கையை ஜெயலலிதா உருவாக்கினார். அதான் மக்கள் நல கூட்டணி. திமுக அதிமுக ஓட்டு பிரிஞ்சுது. 1.5% ஜெயலலிதா முதலமைச்சரானார். இப்போ அதே நிலைமை தான். பெரிய வாக்கு வித்தியாசமாக இருக்காது, 2 3. இதில் எடப்பாடி மீண்டும் ஆட்சிக்கு வருவார். என்ன காரணம் கேட்டீங்கன்னா, திமுக மீது மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கு உண்டான சூழல் இல்லை. ஏன்னா விஜய் எதுக்கிறார், அதிமுக எதிர்க்குது, சீமா எதுக்கிறார், பல பேர் எதுக்குறாங்க. அந்த கூட்டணி கட்சிக்குள்ள கடுமையான அதிருப்தி இருக்கு. காங்கிரஸ் எங்களுக்கு சீட்டு பத்தாதுங்கிறான், சிபிஎம் எதுக்குது, திருமாவளவன் எதுக்கிறார், வேல்முருகன் எதிர்க்கிறார். கூட்டணிக்குள்ள குழப்பம் இருக்கு, கூட்டணிக்குள்ள குழப்பம் இருக்கு. இந்த குழப்பம் மிகப்பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தும். நாடாளுமன்ற தேர்தலில் ஒரே ஓட்டு மோடி எதுக்குன்னு, அவ்வளோதான், அதுக்கு விழுந்து ஓட்டு. இங்கே
மாநில முதலமைச்சர் யார், மாநில நிர்வாகம் யார், மாநில அட்மின் யார், இதெல்லாம் பார்த்து மக்கள் இப்போ சமூக வலைதளம் வந்த பிறகு எல்லாருக்கும் எல்லா விஷயம் போய் சேர்ந்துருது. குடும்பத்தில் ஒருத்தராவது நல்ல சமூக வலைதளங்களை பின்பற்றதா இருக்காரு, அவர் எடுத்துகிட்டு போய் சேர்த்துறாரு. அதனால திமுக மீது கடுமையான அதிருப்தி இருக்கு. திமுக சொந்த கட்சிக்காரிக்கு இப்போ பணம் கொடுக்க போகுது. ஓட்டுக்கு 2000 ரூபான்னு ஒரு தொகுதிக்கு 2 லட்சம் பேருக்கு 40 கோடி பணம் கொடுப்பதற்கு தயாராக டம்ப் பண்ணியாச்சு. இருந்தாலும் சொந்த கட்சிக்காருக்கு ஒரு பணம் கொடுக்க வேண்டியது இருக்குது ஓட்டு போடுறதுக்கு. ஆனால் இதெல்லாமே திமுகவுக்கு கடந்த 3% வெற்றி பெற்றதை போல சுமூகமாக இருக்காது. இந்த முறை ஒரு கடினமான தேர்தல் களமாக தான் இருக்கும். எந்த கூட்டணி வந்து ஒரு அதிமுக கூட்டணியில் இவர்கள் இருவரும் இணைந்தால் ஒரு வலுவான கூட்டணி மாதிரி வெற்றி வாய்ப்பு உறுதி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆமாம், ஏன்னா இப்போ திமுக இன்னும் அதே போட்டி நிலவுது. அந்த 3% போட்டி தான் நிலவுது. இந்த 3% போட்டி யார் 5% வருகிறார்களோ இணைகிறார்களோ அவர்களுக்கு வெற்றி உறுதி. அதுதான் இப்போ டெல்லி வழியாக விஜய் மடக்கப்படுகிறார். தமிழ்நாட்டு அரசியலில் சீமான எடப்பாடி விலை பேசி கொண்டு இருக்கிறார். எப்படியும் இந்த விலை கொடுத்து வாங்கிடுவார். ஆனால் சீமான் முதல்வர் அவர்களை போய் பார்த்துட்டு வர்றாரு. அது ஒரு நிகழ்வு. அது நிகழ்வு இல்லை. இப்போ விஜயலட்சுமி வழக்கு தலைகள் அது மாறிடுச்சு. டெல்லியில் விஜயலட்சுமி வழக்குக்கு பின்னாடி திமுக தான் இருக்குது. விஜயலட்சுமி சுப்ரீம் கோர்ட்டில் வாபஸ் வாங்க மாட்டேன்ட்டார். இது நீங்கள் 2012 ஜெயலலிதா முதலமைச்சரான பொழுது இதே விஜயலட்சுமி கேஸ் வருது. கேஸ் வருகிற பொழுது விஜயலட்சுமிக்கு சீரியஸ் ஆகாமல் இருப்பதற்கு ஜெயலலிதாவுடைய நீட்டி நெடுஞ்சு போய் சரண்டர் ஆனார். நான் போய் இருந்தேன், தமிழக செக்ரட்டரியில் இருந்தேன். ஜெயலலிதாவுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் தெரியுமா, என்னை பார்த்துட்டு போய் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணக்கூடாது. ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுறாரு. எதுக்காக? விஜயலட்சுமி வழக்கில் நான் முதலமைச்சரோட தொடர்பில் இருக்கேன்னு காண்பிப்பதற்கு, முதலமைச்சர் எனக்கு அனுசரணையாக இருக்கார் காண்பிப்பதற்காக சீமாவை ப்ரெஸ்ஸை மீட் பண்ணி விஜயலட்சுமி வழக்கு தற்காலிகமாக தப்பித்தார். அதற்கு பிறகு எடப்பாடிக்கு ஆதரவு கொடுத்து, வேலுமணிக்கு ஆதரவு கொடுத்து இளைமந்தால் ஈழ மலர்னார் ஜெயலலிதா கூட இருக்கும்போது. எடப்பாடி கூட வந்த பிறகு திமுக ஊழல் கட்சி அதை ஒழிச்சாகணும்னார். அங்கே பணம் கட்டிங் வாங்கி கொடுத்தவர் யார்? அதிமுக இப்போ இருக்கிற கல்யாண சுந்தரம். இவருக்கு கூட இருந்த எந்த காலத்துலேயும் நம்ம எம்எல்ஏ ஆக முடியாது, கவுன்சிலர் ஆக முடியாது. அவர் அப்படி வேலுமணி கூட சேர்ந்தார், திமுக சேர்ந்து கொண்டார் ராஜீவ்காந்தி. இப்போ திமுக வந்த பிறகு இப்போ சுப்ரீம் கோர்ட் வழக்கு போயிடுச்சு. கண்டிப்பாக பாலியல் வழக்கில் சீமான் சிறைக்கு போவது உறுதி. இதை தப்பிப்பதற்காக தான் போய் யாரை பார்த்துருக்காரு? முதலமைச்சரை நீட்டி சரண்டர் ஆயிருக்கார். இதுதான் சீமானுடைய அரசியல் வலசரவாக்கம் போலீஸ் ஸ்டேஷன்லேயே முடிய போகுது. வலசரவாக்கம் போலீஸ் ஸ்டேஷனில் தொண்டர்களை கூட்டி அங்கே வழக்கு தப்பிப்பதற்கு அவருடைய அரசியல் வலசரவாக்கத்தில் ஆரம்பித்து டெல்லி சுப்ரீம் கோர்ட்டில் கண்டிப்பாக பாலியல் வழக்கில் 5 முறைக்கு மேல் நீங்கள் கருக்கலைப்பு செய்த குற்றத்திற்காக திருமணம் செய்யாத ஒரு பெண்ணோடு மனைவி கிடையாது, கற்பழிப்பு வழக்கு தான். சீமான் 10 வருட காலம் புழல் ஜெயில கட்சி வளர்த்த வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுவார். நிச்சயமாயா. இப்போ தமிழ்நாடு அரசியல் களம் தேர்தல் சூடு பிடிச்சிருக்கிற தேர்தலை ஒட்டி கூட்டணிகள் மாறும், காட்சிகள் மாறும் அப்படின்னு சொல்றீங்க. அதுவும் அதிமுக கூட்டணியில் இவர்கள் இணைந்தால் அது ஒரு வெற்றி கூட்டணியாக இருக்கும். பொறுத்து வந்து பார்ப்போம். நேரம் கொடுத்ததற்கு நன்றி. நன்றி, வணக்கம்.